டெட் எக்ஸாமுக்காக அதே மாதிரி பியூ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா போதும், தமிழில் என்ன கொஸ்டின் கேட்டால் எழுத முடியும். 10th இயல் 7, 8, 9 கிட்டத்தட்ட 200 கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1932ஆம் ஆண்டு தமிழா துள்ளி எழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கையை கடற்கரையில் கூடியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக கைதானவர் யார்? மாப்போ சிவஞானம். அப்போ மாப்போ சிவஞானம் எந்த ஆண்டு தமிழா துள்ளி எழு என்னும் துண்டறிக்கையை கடற்கரையில் கூடியிருந்த மக்களிடையே வழங்கினார்? 1932. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய ஆண்டு 1906. தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி சத்தியாகிரகத்தை வரலாற்று கேள்விலாம் இங்கே இருக்கு தமிழ்ல. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நாரை, நீர்க்கோழி, அன்னம் எந்த நிலத்திற்குரிய பறவைகள்? மருத நிலம். அகலிகை, ஆத்ம சிந்தனை என்பது யாருடைய படைப்பு? மிக முக்கியமானது கொஸ்டின், கண்டிப்பாக எதிர்பார்க்கிறது. அகலிகை, ஆத்ம சிந்தனை ஆகிய நூல்களின் ஆசிரியர் கு. ப. ராஜகோபாலன். மாப்போ சிவஞானம் என்பவரால் எழுதப்பட்ட வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? அப்போ வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலின் ஆசிரியர் மாப்போசி. அப்போ மாப்போசி எழுதிய அந்த நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. எந்த ஆண்டு மாப்போசியின் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? 1966. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சுதேசி கப்பல் நிறுவனத்தை வஉசி நிறுவிய ஆண்டு 1906. கோப்பரகேசரி என்ற பட்டப்பெயரால் அழைக்கப்பட்ட சோழ மன்னன். தரமான கேள்வி, கண்டிப்பா எதிர்பார்க்கிற கேள்வி. கோப்பரகேசரி என்ற பட்டப்பெயரால் அழைக்கப்படும் சோழ மன்னன் 2ஆம் ராஜராஜ சோழன். 2ஆம் ராஜராஜ சோழன் கோப்பரகேசரி. பால் வகை தெரிந்த பகுதி பண்டமுடு கூலம் குவித்த கூல வீதியும் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடும் ஊர். பால் வகை தெரிந்த பகுதி பண்டமுடு கூலம் குவித்த கூல வீதியும் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடும் ஊர் மருவூர்பாக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாசவர் என்பதன் பொருள் என்ன? அப்படியே கேட்கிறாங்க. பாசவர் என்பதன் பொருள் என்ன? வெற்றிலை விற்பவர். வெற்றிலை விற்பவர் பாசவர். 1906 ஜனவரி 26ஆம் நாள் சென்னை 1000 விளக்கு பகுதியில் பொன்னுசாமி மற்றும் சிவகாமி இவருடைய மகனாக பிறந்தவர். அப்ப மாப்போ சிவஞானம். இந்த மாப்போ சிவஞானம் அவருடைய பெற்றோர் பெயர் பொன்னுச்சாமி மற்றும் சிவகாமி. சரிங்களா? எந்த ஆண்டு பிறந்தார்? 1906 ஜூன் 26 சென்னை 1000 விளக்கு பகுதியில் பிறந்தார். சிலப்பதிகாரத்தில் நெடுவேல் குன்றம் என அழைக்கப்படும் ஊர் இது. தரமான கேள்வி. சிலப்பதிகாரத்தில் நெடுவேல் குன்றம் என அழைக்கப்படும் ஊர் எது? சுருளிமலை. சுருளிமலை, சுருளி அருவி தேனி மாவட்டத்தில் இருக்க, நம்ம சோசியல்ல படிப்போம். சுருளிமலை. ஓசுனர் என்பதன் பொருள் என்ன? எண்ணெய் விற்பவர். ஓசுனர் என்பதன் பொருள் என்ன? எண்ணெய் விற்பவர். ஓசுனர் எண்ணெய் விற்பவர். சாருகர் என்பதன் பொருள் என்ன? சாலியர் அப்படி சொல்லுவாங்க. சாலியர் என்பதன் பொருள் என்ன? நெய்பவர். கிளி என்பதன் பொருள் என்ன? அந்த காலத்துல அப்படி கூட பொற்கிளி வழங்கினார் அப்படின்னா துணி. பொற்கிளி அப்படின்னா துணியாலான அந்த துணியில மடிச்சு பொண்ணும் பொருள் கொடுப்பாங்க. அதான் கிளி என்பதன் பொருள் துணி. தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது எது? தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இயக்கமாக மாப்போ சிவஞானம் கருதிய நூல் சிலப்பதிகாரம். அதனாலதான் அவருக்கு பெயர் சிலம்பு செல்வர். மாப்போசியுடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலம்பு செல்வர் மாப்போசி. சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். மாப்போசி அவர்களுக்கு பெற்றோரிட்ட ஞானப்பிரகாசம் என்ற பெயரை மாற்றி சிவஞானி என அழைத்தவர். மாப்போசி அவர்களுக்கு பெற்றோரிட்ட பெயரை மாற்றி ஞானப்பிரகாசம், அவருடைய பெற்றோரிட்ட பெயர் ஞானப்பிரகாசம் என்பதை மாற்றி சிவஞானி என்று அழைத்தவர் சரபையர். சரபையர் முக்கியமான கொஸ்டின். மாலவன் குன்றம் போனால் என்ன? வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை எவை? அதாவது திருப்பதி ஆந்திராவுக்கு போயிடுச்சு. மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கிறப்போ திருப்பதி ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஆந்திராவுக்கு போன உடனே திருத்தணியும் ஆந்திராவுக்கு போறது மாதிரி பிரச்சனை வர்றப்போ அப்பதான் மாப்போசி முழங்குறாரு. மாலவன் குன்றம் போனால் என்ன? திருப்பதி. வேலவன் குன்றம் திருத்தணி எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னார். யாரு? மாப்போசி. அதே மாதிரி தலையை கொடுத்தேனும் தலைநகரத்தை காப்பேன் என்று சொன்னவர் மாப்போசி. அப்ப மாலவன் குன்றம் என்பது திருப்பதி, வேலவன் குன்றம் என்பது திருத்தணி. தமிழ்நாடு
பாரத மணி. தரமான கேள்வி. இப்ப இடையில இந்த எக்ஸாம்ல கேட்டாங்க இந்த கொஸ்டின். தமிழ்நாடு, பாரத மணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர். கிராம ஊழியன், இது டெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கிராம ஊழியன் என்ற இதழில் ஆசிரியராக பணியாற்றியவர் கூப்பா ராஜகோபாலன். கூப்பா ராஜகோபாலன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுல இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளுடைய சிவதன்யாவுடைய இந்த புத்தகத்துல இருக்கு. சரிங்களா? இப்ப ஸ்பெஷல் டெட்டுக்கு படிக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் சரி, பியூஓ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கும் சரி, அடுத்த டெட்டுக்கு படிக்கிறவங்களுக்கும் இந்த புத்தகம் ஒரு பொக்கிஷம். நீங்க ஸ்கூல் புக்ல என்ன எடுக்கிறீங்களோ அத்தனை இதுல இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த ஒரு கொஸ்டின்லேயே பாருங்க, தமிழ்நாடு என்ற இதழை நடத்தியவர், பாரதமணி என்ற இதழை நடத்தியவர், பாரத தேவி என்ற இதழை நடத்தியவர், கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார் அப்படின்னா கூப்பா ராஜகோபாலன். எந்த ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைந்தது? கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைந்த ஆண்டு 1956. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றுகளை காண்க. இது அனைத்துமே சரியான கூட்டு தான். நீங்க வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படியே படிச்சுக்கோங்க. மத்திய அரசால் மொழிவாரி ஆணையம் சர்தார் KM பணிக்கர் என்பவர் தலைமையில் அமைக்கப்பட்டது. தரமான கேள்வி. இது சோசியல்லையும் பாலிட்டில வரக்கூடிய கேள்வி. யாருடைய தலைமையில் மத்திய அரசால் மொழிவாரி ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னா KM பணிக்கர், சர்தார் KM பணிக்கர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, திருத்தணி வரை உள்ள தமிழ் நிலங்கள் படாஸ்கர் ஆணையத்தின் மூலம் மீட்கப்பட்டது. சரி. சென்னை மாகாணத்திலிருந்து பிரிந்து ஆந்திரா அமைவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த நீதிபதி வாஞ்சு தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் ஆந்திரத்தின் தலைநகரமாக சென்னை இருக்க வேண்டும் என்ற இடைக்கால ஏற்பாட்டினை பரிந்துரைத்திருப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற கருத்துக்கள் நிலவின. சரி. அடுத்தது, சென்னை பற்றிய சிறப்பு தீர்மானம் ஒன்றை மாநகராட்சியின் அப்போதைய மேயர் செங்கல்வராயன் தலைமையில் முன்மொழிந்து தலையை கொடுத்தேனும் தலைநகரத்தை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். சரி. அப்ப அனைத்து கூற்றுகளுமே சரி. இதுல ரொம்ப முக்கியமானது, தலையை கொடுத்தேனும் தலைநகரத்தை காப்போம் என்று முழங்கியவர் யார்? இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேள்வி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேள்வி. மாப்போ சிவஞானம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்காணும் யாருடைய அழைப்பின் பேரில் வடக்கு எல்லையை மீட்க சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் சென்றார்? வடக்கு எல்லையை மீட்கனா மங்களங்கிலார். ரொம்ப முக்கியம். வட எல்லை மீட்பர் என அழைக்கப்பட்டவர் தான் சிலம்பு செல்வர். தெற்கு எல்லை மீட்பர் என்று அழைக்கப்பட்டவர் மார்ஷல் நேசமணி, கன்னியாகுமரியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மார்ஷல் நேசமணி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மங்களங்கிலார் அவருடைய அழைப்பை ஏற்றுத்தான் வட எல்லை மீட்பு போராட்டத்தில் மாப்போ சிவஞானம் கலந்து கொண்டார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மாப்போ சிவஞானம் அவர்கள் 1952 ஆண்டு முதல் 1954 ஆண்டு வரை சட்ட மேலவை உறுப்பினராகவும் 1972 ஆண்டு முதல் 1978 ஆண்டு வரை சட்ட மேலவை தலைவராகவும் பதவி வகித்தார். சரி. காரணம், தமிழக அரசு திருத்தணியில் மற்றும் சென்னை தியாகராய நகரில் இவருக்கு சிலை வைத்துள்ளது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டம் பெற்றவர். ஏற்கனவே பார்த்தோம், கோப்பரகேசரி 2ஆம் ராஜராஜ சோழன். அது மாதிரி திருபுவன சக்கரவர்த்தி என்ற பெயர் பெற்றவர் 2ஆம் ராஜராஜ சோழன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சுண்ணம் என்பதன் பொருள் நறுமணப்பொடி. இதுல தவறானதை கண்டுபிடிக்கணும். தூசு பட்டு, நொடை விலை, வெறுக்கை என்றால் பவளம் கொடுத்துருக்கோம். இதுதான் தவறானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வண்ணமும் சுண்ணமும் இலக்கண குறிப்பு காண்க. எண்ணும்மை. வண்ணமும் சுண்ணமும் எண்ணும்மை. சிந்தாமணியாம் சிலப்பதி. இது வந்து ஆசிரியர் நியமன தேர்வுல பிடி அதுல கேட்டாங்க. பிடி ஆசிரியர் நியமன தேர்வுல தகுதி தேர்வுல கேட்கப்பட்ட கொஸ்டின் அப்படியே. அதாவது திருத்தணிகை உலா, அது 50 காப்பியங்களின் நூலா வைப்பு முறையை சரியாக அமைக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணிமேகலையும் நந்தா வளையாபதி தருவான், வாசகனுக்கு ஈந்தான் திளையாத குண்டல கேசிக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் சிந்தாமணி வரணும். ரெண்டாவது வந்து அதாவது திருத்தணிகை உலா 50 காப்பியங்கள் நூல் அமைப்பு, அந்த வைப்பு முறை எப்படி வைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் சிந்தாமணி, ரெண்டாவது சிலப்பதிகாரம், மூணாவது மணிமேகலை, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது வளையாபதி, 5வது குண்டலகேசி. இப்படிதான் வைப்பு முறை. திருத்தணிகை உலா 50 காப்பிய வைப்பு முறை இப்படிதான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சிந்தாமணி, சிலப்பதிகாரம், அதுக்கடுத்தது மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. இப்படிதான் நம்ம வரிசைப்படுத்தணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, சேரநாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த சேரநாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையே
வணிக ஒப்பந்தம் 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது. பேப்பரஸ் தாளில் கையொப்பமிட்ட இந்த ஒப்பந்தமானது தற்போது எங்கு உள்ளது? தற்போது எங்கு உள்ளது? அதாவது இந்த பேப்பரஸ் ஒப்பந்தம் யார் யாருக்கு இடையில நடந்துச்சு அப்படின்னா, முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகர்களுக்கும் எகிப்தில் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகர்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு பேரு பேப்பரஸ் ஒப்பந்தம். அந்த பேப்பரஸ் ஒப்பந்தம் இப்பவும் இருக்கு. எங்க இருக்குன்னா, ஆஸ்திரியா தலைநகரம் வியன்னாவில் உள்ள மியூசியத்தில் இருக்கு. ஆஸ்திரியாவுடைய தலைநகரம் வியன்னா, ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்திரியா தலைநகரம் வியன்னாவில் உள்ள மியூசியத்துல இந்த பேப்பரஸ் ஒப்பந்தம் அந்த பேப்பர் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. முடிகளு வேந்தர் மூவருக்கு உரியது அடிகள் நீரே அருளுக என்பது யாருடைய கூற்று? முடிகளு வேந்தர் மூவருக்கும் உரியது அடிகள் நீரே அருளுக என்று சொன்னவர் சீத்தலை சாத்தனார். அப்படி சொன்ன உடனே மீட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள், நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள், அடிகள் நீரே அருளுக என்று சொன்னவர் சீத்தலை சாத்தனார். அடிக்கடி கேட்கிற கேள்வி, நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று சொன்னவர் இளங்கோவடிகள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமியை மீரா எழுதிய பாடலை பாடச் சொன்னவர் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் வரலாற்று புதினத்தின் ஆசிரியர். தரமான கேள்வி. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் வரலாற்று புதினத்தின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற வரலாற்று புதினத்தின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். அடுத்து 31வது கேள்வி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 31 பாருங்க. மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி குறித்த தவறான ஒன்றை தேர்வு செய்க. அதாவது எம்.எஸ். சுப்புலட்சுமி, அதான் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி 1954ஆம் ஆண்டு தாமரை அணி விருது பெற்ற போது ஹெலன் கெல்லர் இவரை தொட்டு தடவி பாராட்டினார். வீணை கலைஞரான இவரது தாயே இவரின் முதல் குரு. ஓகே. 17 வயதில் சென்னை மியூசிக் அகாடமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரி செய்து பாராட்டை பெற்றார். சரி. 2வது கொஸ்டின் பாருங்க. எத்தனை வயதில் மியூசிக் அகாடமியில் மேதைகள் பலர் முன்பு எம்.எஸ். சுப்புலட்சுமி கச்சேரி வாசித்தார் அப்படின்னு கேட்பாங்க. 17 வயது. அவங்களுடைய குரு யாரு? அவங்களுடைய தாய் தான் முதல் குரு. சரிங்களா? ஓகே. அடுத்தது, இவர் 1963ஆம் ஆண்டு இங்கிலாந்தில், 1966ஆம் ஆண்டு ஐநா சபையிலும் பாடினார். ஒரு தடவை 1963 இங்கிலாந்திலும் 1966ஆம் ஆண்டு ஐநா சபையிலும் பாடினார். சரி. 1974ஆம் ஆண்டு நோபல் பரிசுக்கு இணையான ராமன் மகசேசே விருது எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களுக்கு கிடைத்தது. இவ்விருதை பெற்ற முதல் இசை கலைஞர் இவரே. அப்ப ராமன் மகசேசே விருதை பெற்ற முதல் இசை கலைஞர் என்ற பெருமைக்குரியவர் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இவர் மீரா என்னும் திரைப்படத்தில் முதலாக நடித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இவர் மீரா என்னும் திரைப்படத்தில் கடைசியாக நடித்தார். இதுதான் அவங்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின். எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியில் தேசிய கீதத்துக்கு மெய்ப்பாடுகளோடு பால சரஸ்வதி நடனம் ஆடினார் அப்படின்னா சென்னை. அடுத்த கொஸ்டின். வேருக்கு நீர் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வென்ற முதல் பெண் எழுத்தாளர். முக்கியமான கொஸ்டின், மிக மிக முக்கியமான கொஸ்டின். வேருக்கு நீர் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வென்ற முதல் பெண் எழுத்தாளர் என்ற பெருமைக்கு உரியவர் ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன். தரமான கேள்வி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராஜம் கிருஷ்ணன் பற்றிய தவறான கூற்றை தேர்வு செய்க. அப்ப ராஜம் கிருஷ்ணன் பற்றிய 4 தகவல்களை நீங்க இந்த கொஸ்டின்ல தெரிஞ்சுக்க போறீங்க. தூத்துக்குடியில் பல மாதங்கள் தங்கி இருந்து உப்பள தொழிலாளர்களின் வாழ்க்கையை கரிப்பு மணிகள் என்னும் புதினமாக உருவாக்கினார். சரி. அப்ப கரிப்பு மணிகள் என்னும் புதினத்தின் ஆசிரியர் யாரு? ராஜம் கிருஷ்ணன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீலகிரி படுகரின மக்களின் வாழ்வியல் மாற்றங்கள் குறித்து குறிஞ்சி தேன் என்னும் புதினத்தை உருவாக்கினார். மிக முக்கியமான கொஸ்டின். சரி. அடுத்த கொஸ்டின். கடலோர மீனவ மக்களின் வாழ்வியல் சிக்கல்களை அலைவாய் கரையில் என்னும் புதினத்தின் மூலம் விளக்கினார். அப்ப கடலோர மக்களுடைய வாழ்வியல் அலைவாய் கரையில் அப்படின்னு எழுதுனாங்க. அப்புறம் தூத்துக்குடி இருக்கக்கூடிய உப்பள தொழிலாளர்களுக்காக கரிப்பு மணிகள் அப்படின்னு ஒரு புதினத்தை எழுதுனாங்க. குறிஞ்சித்தேன் என்ற புதினத்தை நீலகிரியில போய் படுகரின மக்களுக்காக எழுதினாங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை கூட்டு குஞ்சுகள் என்னும் புதினமாக வழங்கினார் அப்படின்னு இருக்கா? இது மட்டும் தவறு. வேளாண் தொழிலாளர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுவதை சேற்றில் மனிதர்கள் என்னும் தலைப்பில் எழுதினார். சேற்றில் மனிதர்கள். திரும்ப பாருங்க.
ராஜம் கிருஷ்ணன் பற்றிய தவறான கூற்றை தேர்வு செய்கிற வழி கொடுத்திருக்கிறோம். இது ஒண்ணு மட்டும்தான் தவறான கூற்று. வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை கூட்டு குஞ்சுகள் என்னும் புதினமாக எழுதினார் இல்லையா, அது மட்டும் தவறு. அப்ப என்ன நூல் அப்படின்னா சேற்றில் மனிதர்கள் என்னும் தலைப்பில் எழுதினார். கடலோர மீனவ மக்களின் வாழ்வியலை அலைவாய் கரையில் என்னும் புதினமாக எழுதினார். நீலகிரி படுகரின மக்களின் வாழ்வியல் குறித்து குறிஞ்சித்தேன் என்னும் புதினத்தை உருவாக்கினார். தூத்துக்குடியில் பல மாதங்கள் தங்கியிருந்து கரிப்பு மணிகள் என்னும் புதினத்தை உருவாக்கினார். ஏற்கனவே இன்னொரு கொஸ்டின் பார்த்தோம். ராஜம் கிருஷ்ணன் தான் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் பெண் எழுத்தாளர் என்ற பெருமைக்குரியவர் ராஜம் கிருஷ்ணன். எந்த நூலுக்காக? வேருக்கு நீர். அதுக்கு முன்னாடி எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியில் தேசிய கீதத்துக்கு மெய்ப்பாடுகளோடு பால சரஸ்வதி நடனமாடினார்? சென்னை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல தவறான கொஸ்டின். MS சுப்புலட்சுமி குறித்த தவறான தகவல். இந்த மீரா என்னும் திரைப்படத்தில் கடைசியாக நடித்தார் என்று வரணும். நான் முதலாக கொடுத்துருக்கிறேன், அதை மட்டும் மாத்திக்கிட்டோம்னா மற்ற தகவல் எல்லாமே சரி. 1954ஆம் ஆண்டு தாமரை அணி விருது வழங்கப்பட்டது. தாமரை அணி விருது வென்ற போது ஹெலன் கெல்லர் இவரை தொட்டு தடவி பாராட்டினார். வீணை கலைஞரான இவரது தாயை இவரின் முதல் குரு. 17 வயதில் சென்னை மியூசிக் அகாடமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரி வாசித்தார் MS சுப்புலட்சுமி. இவர் 1963ஆம் ஆண்டு இங்கிலாந்திலும் 1966ஆம் ஆண்டு ஐநா சபையிலும் பாடினார். 1974ஆம் ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1974ஆம் ஆண்டு நோபல் பரிசுக்கு இணையாக கருதப்படக்கூடிய ராமன் மகசேசே விருது MS சுப்புலட்சுமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ராமன் மகசேசே விருதை வென்ற முதல் இசைக்கலைஞர் என்ற பெருமைக்கு உரியவர் MS சுப்புலட்சுமி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை காந்தியடிகளிடம் பாடி பின்னர் காந்தியடிகள் மீரா எழுதிய பாடல் ஒன்றை குறிப்பிட்டு பாடச் சொன்னவர் யார்? MS சுப்புலட்சுமி. அடுத்த கொஸ்டின். மதுரை சின்ன பிள்ளை என்பவருடன் தொடர்பு இல்லாத ஒன்று. களஞ்சியம் என்ற ஒரு குழு, சுய உதவி குழுவை உருவாக்குனாங்க. பெண் ஆற்றல் விருது, ஸ்திரீ சக்தி புரஸ்கார் என்னும் விருது பெற்றவர். அடுத்தது பொதிகை விருது பெற்றவர். ராமன் மகசேசே விருது பெற்றவர் கொடுத்திருக்கேன். மதுரை சின்ன பிள்ளைக்கு ராமன் மகசேசே விருது வழங்கப்படவில்லை. ராமன் மகசேசே விருது வென்றவர் யார் அப்படின்னா MS சுப்புலட்சுமி. இது ஒண்ணு மட்டும் பொருந்தாதது. இந்த மதுரை சின்ன பிள்ளை அப்படின்றவங்க யாருன்னா மதுரையில பிறந்தவங்க, ஒரு சாதாரண ஒரு பெண்மணி. இவங்களுடைய காலில் விழுந்து அன்றைய பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் ஆசி பெற்றார். இவங்களுடைய காலில் தொட்டு கும்பிட்டார் அப்படின்னு ஒரு பெரிய நேமானவங்க மதுரை சின்ன பிள்ளை. அடுத்தது கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என்று சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரான்மலை எங்க இருக்கு? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. அப்ப பரம்பு மலை என்று அழைக்கப்படக்கூடிய பிரான்மலை எந்த மாவட்டத்தில் இருக்கு? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. அந்த பரம்பு நாட்டை பற்றி புறநானூறு என்ன சொல்லுதுன்னா, கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. பாரி, சரிங்களா, கடையெழு வள்ளல்களில் ஒருவரான பாரி, அவனுடைய நாடுதான் பரம்பு நாடு. பரம்பு நாடு என்பது தற்போதைய பிரான்மலை என்பது தற்போது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 39வது கேள்வி. மலையும் கடலும் ஒரு நாட்டின் இயற்கை எல்லைகளாக அமைவது என்பது அந்த நாட்டின் தவப்பயனாகும். அந்த தெய்வீக எல்லைகளை ஓரளவேனும் தமிழகம் திரும்ப பெற்றது என்பது என் வாழ்நாள் மகிழ்ச்சியாகும் என்று சொன்னவர் மாப்போ சிவஞானம். பாருங்க, மலையும் கடலும் ஒரு நாட்டின் இயற்கை எல்லைகளாக அமைவது என்பது அந்த நாட்டின் தவப்பயனாகும். அந்த தெய்வீக எல்லைகளை ஓரளவேனும் தமிழகம் திரும்ப பெற்றது என்பதே என் வாழ்நாள் மகிழ்ச்சியாகும் என்று சொன்னவர் மாப்போ சிவஞானம். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற இந்த சேரமான் காதலி என்ற புதினத்தின் ஆசிரியர் கண்ணதாசன். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நாற்காலிக்காரர் என்ற நூலின் ஆசிரியர் நா முத்துசாமி. நாற்காலிக்காரர் நா முத்துசாமி. நா முத்துசாமி நாற்காலி அப்படின்னு வச்சுக்கோங்க. நா முத்துசாமி நாற்காலி. வெற்றித்திணை என்பது என்ன? ஆணிரைகளை கவர்ந்து செல்வது வெற்றித்திணை. வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உளிங்கை, தும்பை, சரிங்களா, அது மாதிரி அந்த திணைகள், புற திணைகள் வரும். அடுத்தது மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் தி.சோ. வேணுகோபாலன். தி.சோ. வேணுகோபாலன். மாற்றம் எனது மானுட தத்துவம். மாற்றம் எனது மானுட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்று பாடியவர் கண்ணதாசன். மாற்றம் எனது மானுட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு ஒரு மரணம் இல்லை என்று பாடியவரும் கண்ணதாசன். அடுத்த கொஸ்டின். மதுரையில் இருந்த அரங்கூறு அவையம் பற்றி
குறிப்பிடும் சங்க இலக்கியம். மதுரை காஞ்சி. மதுரையில் அரங்கூறு அவயம் இருந்தது பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் மதுரை காஞ்சி. மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததை குறிப்பிடுவதும் மதுரை காஞ்சி. இதுல காஞ்சி என்பது நிலையாமையை குறிக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன். தரமான கேள்வி. இம்மை செய்தது கண்டிப்பா எதிர்பார்க்கப்படும் ஒரு கேள்வி. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. புறநானூறு. சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று குறிப்பிடும் நூல். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி. செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை குறிப்பிடுபவர். செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை குறிப்பிடுபவர் மாங்குடி மருதனார். இந்த மாங்குடி மருதனார் யார் அப்படின்னா இந்த மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர். அப்ப மதுரை காஞ்சியில தான் இந்த வரி இடம்பெற்றிருக்கு. செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை குறிப்பிடுபவர் மாங்குடி மருதனார். தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது என்பதை எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்று புறநானூற்றில் பாடியவர். என்னது? தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது, நம்மளை விட வலிமை குறைஞ்சவன் கூட போர் செய்யக்கூடாது என்பதை எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்று புறநானூற்றில் பாடியவர் ஆவூர் மூலங்கிலார். ஆவூர் மூலங்கிலார். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என்று பாடியவர் யார்? முடமோசியார். தரமான கேள்வி. இது ஒரு புறநானூற்று பாடல். இந்த புறநானூற்று பாடலை பாடியவர் முடமோசியார். வீரத்தை போலவே கொடையும் தமிழர்களால் விரும்பப்பட்டது என்பதை செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பே மெனினே தப்புன பலவே. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனவே தப்புன பலவே என்று வீரத்தை போலவே கொடையும் தமிழர்களால் விரும்பப்பட்டது. செல்வத்துக்கு பயன் என்ன தெரியுமா? ஈதல், மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நக்கீரனார். என்ன பாடல் வரி? செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்று புறநானூற்று பாடலை பாடியவர் நக்கீரனார். திரும்ப பாருங்க. வீரத்தை போலவே கொடையும் தமிழர்களால் விரும்பப்பட்டது என்பதை செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்ற இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இந்த புறநானூற்று பாடலை பாடியவர் நக்கீரனார். அடுத்த கொஸ்டின். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிளான் மகன் பெருஞ்சாத்தன் என்பவனை பாராட்டியவர் நக்கீரனார். வழங்குறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கூட பார்க்க மாட்டானா, என்னத்தையாவது எடுத்து உதவுறதுக்கு தான் நினைப்பானா. அப்படி இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா பிடவூர் கிளான் மகன் பெருஞ்சாத்தன் என்பவனை பற்றி குறிப்பிட்டவர் நக்கீரனார். புறநானூற்று பாடல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள். வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று குறிப்பிடுபவர் யார்? பெரும் பதும்பனார். வள்ளலுக்கு பொருள் இருந்தா அது இரவலர். இரவலர்னா அந்த புலவர்கள் பாடி பெறக்கூடியவது இரவலர் அவர்களுடைய பொருள். வள்ளல் வறுமையில இருந்தான் அப்படின்னா இரவலனும் வறுமையில தான் இருப்பான் அப்படின்னு யாரு சொல்றா? பெரும் பதுமனார் சொல்றாரு. அடுத்தது கோடை வயல் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் தி. சோ. வேணுகோபாலன். கோடை வயல் அதாவது 10ஆம் வகுப்பு கடைசி 3 இயல்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் முத்து முத்தா மணிமணியா இருக்கு. ஒவ்வொரு கேள்வியுமே இம்பார்ட்டன்ட் தான், எதையுமே விட முடியாது. இது எல்லாத்தையும் நான் இந்த சிவதனியானுடைய இந்த புத்தகத்துல கொடுத்துருக்கிறேன். இந்த புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க 96 26 12 94 74 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். தரமான ஒரு புத்தகம். தரமான புத்தகம்னு நான் சொல்ல விரும்பல. இந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கலாம். இந்த புக் என்னால வாங்க முடியாத கொஸ்டின் ஃபுல்லா வீடியோவை பார்த்துக்கிறேன்றவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். தமிழ்நாட்டில் யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க. இருக்கிற புத்தகத்தை விற்கிறது தான் பார்ப்பாங்களே தவிர எல்லாத்தையும் இப்படி வீடியோவா கொடுக்க மாட்டாங்க. நான் வீடியோவாகவும் கொடுத்துட்டேன். புக்கு வாங்கி பார்க்க வேண்டியவங்க புக்கு வாங்கி படிச்சுக்கோங்க. வீடியோவில் ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்கிறவங்களும் ஹிண்ட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. வேலை பார்த்துக்கிட்டே பார்க்குறவங்க வேலை பார்த்துட்டே பார்த்துக்கோங்க. எனக்கு புத்தகம் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. புத்தகத்தோட விலை 600 ரூபாய். டெட் எக்ஸாமுக்கும் சிறப்பு டெட் எக்ஸாமுக்கும் அதே மாதிரி பிஇஓ எக்ஸாமுக்கும் இதை விட சிறந்த புத்தகம் சத்தியமா சொல்றேன் தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்கல. அதை நீங்க இந்த 200 கொஸ்டினை முழுசா பார்த்துருங்க. இதுக்கு முன்னாடி 6ல இருந்து 10 வரைக்கும் ஃபுல்லாவே இதோட 10ஆம் வகுப்பு வரைக்கும் முடியுது தான் கடைசி வீடியோ 10ஆம் வகுப்புல. அப்ப அந்த கொஸ்டினை ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன்
தரமான கேள்வி, கண்டிப்பா கேட்பாங்க. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார் அப்படின்னு கூட கேட்பாங்க. அதியன் என்று சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஔவையார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டியவர் பரணர். அப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன், உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று சொன்னவர் ஔவையார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரி, எல்லாவற்றையும் கொடுக்கிறவன் மலையமான் திருமுடிக்காரி என்று புகழ்ந்தவர் பரணர். அதுக்கு முன்னாடி பாருங்க, வள்ளலின் பொருள் இரவலின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று சொன்னவர் பெரும் பதுமனார். அதுக்கு முன்னாடி இங்கே ஒருத்தர் பார்த்தோம், வழங்குவதற்காக பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர்கிலான் மகன் பெருஞ்சாத்தன் என்பவனை பற்றி பாராட்டியவர் நக்கீரனார் புறநானூற்றுல. அப்ப இப்படி இது ஃபுல்லாமே கேள்வி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடுகோட்டு சேரலாதன் இயல்பு. தரமான கேள்வியா? இரவலர் வராம இருந்தா கூட பரவாயில்ல, எங்க இருக்கிறார் அவர், போய் தேடி உதவிட்டு வருவோம் அப்படின்னு இருந்தவர் தான் ஆடுகோட்டு சேரலாதன் இயல்பு என பாடியவர் நச்செல்லையார். இதுவும் ஒரு தரமான கேள்வி. என்ன கேள்வி? இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடுகோட்டு சேரலாதன் இயல்பு என்று பாடிய சங்ககால புலவர் நச்செல்லையார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சேர அரசர்களின் கொடை பதிவாகவே உள்ள இலக்கியம் பதிற்றுப்பத்து. சேரர்களினுடைய கொடை, அவங்களுடைய கொடையை பற்றி மட்டுமே பேசக்கூடிய ஒரு சங்க இலக்கியம் பதிற்றுப்பத்து. ரொம்ப முக்கியம். அடுத்தது, மறுமை நோக்கி கொடுக்காதவன் பேகன் என்று பாடியவர். மறுமை இம்மை செய்தது மறுமைக்கு உதவும் சொல்லுவாங்கல்ல, அப்படி கிடையாது. என்ன இருக்குதோ அப்படியே கொடுப்பவன் தான் பேகன் என்று சொன்னவர் பரணர். மறுமையெல்லாம் நோக்கி அதை பத்தி எல்லாம் பேசுறதே இல்லை, இன்னைக்கு இருக்கிறத கொடுத்துடணும் அப்படி நினைச்சு கொடுத்தவன் தான். மறுமையை நோக்கி கொடுக்காதவன் பேகன் என்று சொன்னவர் பரணர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று பாடிய சங்ககால புலவர் நல்வேட்டனார். மிளைகளான் நல்வேட்டனார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று பாடிய சங்ககால புலவர் மிளைகளான் நல்வேட்டனார். தரமான கேள்வி. இப்ப இந்த 50ல இருந்து பாக்குற இந்த 10 கேள்வியுமே ஒவ்வொன்றும் முக்கியம், அப்படியே கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின். ஈயாமை இழிவு, இறப்போருக்கு ஈயாது வாழ்வதை விட ஈயாமை இழிவு, கொடுக்காம இருக்கிறது இழிவு, இறப்போருக்கு அதாவது பொருள் கேட்பவர்களுக்கு ஈயாது வாழ்வதை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது என்று பாடிய சங்க இலக்கியம். ஈயாமை என்பது இழிவு, அது ஈயாமல் இருக்கிறதுக்கு நம்ம உயிரை விட்டுறது நல்லது என்று பாடியது கலித்தொகை. அடுத்தது, பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி திறனறிதல் சான்றோருக்கு எல்லாம் கடன் என்று கலித்தொகையில் பாடியவர் நல்லந்தூவனார். கலித்தொகையில் பாடியவர் என்ன பாடல்? பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி திறனறிதல் சான்றோருக்கு எல்லாம் கடன். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி திறனறிதல் சான்றோருக்கு எல்லாம் கடன் என்று கலித்தொகையில் பாடியவர் யார்? நல்லந்தூவனார். நெய்தல் களி பாடுவதில் சிறந்தவர் நல்லந்தூவனார். அதை நம்ம அந்த ஒரு கொஸ்டின்ல 8th மாத்தி சொல்லியிருந்தோம். உறவினர் கெட வாழ்பவனின் பொழிவு அழியும். உறவினர் கெட வாழ்பவனின் பொழிவு அழியும். கொஸ்டின் நம்பர் 50ல இருந்து இது வரைக்கும் பார்க்கிற ஒவ்வொரு கேள்வியும் அப்படியே முத்தான கேள்வி. இதுக்குள்ள இருந்து கேள்வியை மிஸ்ஸே ஆகாது. அது டெட் எக்ஸாமா இருக்கட்டும், செகண்ட் கிரேடு டீச்சர் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம், செகண்ட் கிரேடு டீச்சர் அப்பாயின்மெண்ட் SGT எக்ஸாமா இருக்கட்டும், இந்த புத்தகத்துல இருந்து தான் கேள்வி வரும். SGT எக்ஸாம்லாம் 30க்கு 27 28 கேள்வி இதுல இருக்கும். அப்படி நான் எடுத்துருக்கிறேன். நம்பி வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க, இல்லைன்னா ஃபுல் வீடியோவும் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உறவினர் கெட வாழ்பவனின் பொழிவு அழியும் என்று சொன்னவர் பெருங்கடுங்கோ. பெருங்கடும் கோபத்துல சொல்லிடுறோம். என்ன சொல்றோம்? உறவினர் கெட வாழ்வனுடைய பொழிவு அழியும்டா அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப பெருங்கடுங்கோ அப்படின்னு அதை ஒரு சாபம் விடுற மாதிரி வருதுல, அப்ப பெருங்கடுங்கோ அப்படின்னு அர்த்தம். அடுத்த சொன்னவர் அவர் தான். உறவினர் கெட வாழ்பவனின் பொழிவு அழியும் என்று பாடியவர் பெருங்கடுங்கோ. பிள்ளையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் சங்க இலக்கியம். பிள்ளையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் சங்க இலக்கியம் நற்றிணை. அடுத்த கொஸ்டின். கண்ணதாசன் எந்த ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட ஆசிரியர் ஆனார்? முதல்ல 1949 அவர் முதல்ல ஒரு பாட்டு எழுதுறாரு. என்ன பாட்டு? கலங்காதிரு மனமே அப்படின்னு தொடங்கி ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதி கடைசியில கண்ணே கலைமானே கன்னி மயில் என கண்டேன் உன்னை நானே அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். அதான் கடைசி பாடல். கண்ணதாசன் அவருடைய கடைசி திரைப்பட பாடல் கண்ணே கலைமானே. முதல் திரைப்பட பாடல் கலங்காதிரு மனமே. கலங்காதிரு மனமேன்னு பாடிட்டு கடைசியில கண்ணே கலைமானே கன்னி மயில் என கண்டேன் உன்னை நான் கலங்கி பாடிட்டாரு. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். எப்ப பாடினாரு? முதல்ல 1949.
ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தரமான கேள்வி, கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படும் கேள்வி. நம்ம பட்டியலில் இருக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள்ல இது ஒண்ணு. நாளுக்கு ஒரு முறை மலர்வது, அப்படியே வரிசையா தான் கொடுத்துருக்கிறேன், வரிசையா தான் இருக்கு பாத்துக்கோங்க. நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம், ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி மலர், தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். திரும்ப பாருங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம், ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி மலர், தலைமுறைக்கு ஒரு முறை மலர்வது மூங்கில். இது மிக முக்கியமான கேள்வி. சௌமிய நாராயணன் திருக்கோவில் எங்கு உள்ளது? திருக்கோஷ்டியூர், சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூர் பக்கத்துல திருக்கோஷ்டியூர். அங்க இருக்கக்கூடிய கோவிலுக்கு பெயர் சௌமிய நாராயணன் கோவில். அடுத்தது, வெண்பா எத்தனை வகைப்படும்? வெண்பா 5 வகைப்படும். கூற்று, திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. காரணம், வெண்பாவிற்கு உரிய ஓசை, வெண்பாவிற்கு உரிய ஓசை, வெண்பாவின் ஓசை செப்பலோசை என்பது ரெண்டுமே சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அடுத்தது, யாப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. யாப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் புலவர் குழந்தை. இது மிக முக்கியமான கொஸ்டின், தரமான கேள்வி, கண்டிப்பாக நாம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. செப்பலோசையை பெற்று வருவது வெண்பா. பொறுத்துக, செப்பலோசையை பெற்று வருவது வெண்பா. அடுத்து பாருங்க, அகவலோசை ஆசிரியப்பா, துள்ளலோசை கலிப்பா, தூங்கலோசை வஞ்சிப்பா. கரெக்ட், துள்ளலோசை தூங்கலோசை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெண்பாவினுடைய அந்த பா வகை. அடுத்த கொஸ்டின், சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை ஆகிய காப்பியங்களை எந்த பாவகையில் அமைந்துள்ளன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை அகவற்பா. அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் மு வரதராசனார். அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் மூவா. கல்மரம் என்ற நூலின் ஆசிரியர், கல்மரம் திலகவதி. திலகவதி தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் ஐபிஎஸ் இவங்க தான். தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் ஐபிஎஸ் இவங்க தான், திலகவதி ஐபிஎஸ். ஜெயகாந்தனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினம், சில நேரங்களில் சில மனிதர்கள். பின்வருவனற்றில் எது ஜெயகாந்தனின் படைப்பு அல்ல? ஜெயகாந்தனின் படைப்பு அல்லாதது கங்கை எங்கே போகிறாள், அவருடைய படைப்பு தான். சினிமாவுக்கு போன சித்தாளு, அவருடைய படைப்பு தான். ஆட்டனத்தி ஆதிமந்தி என்பது ஜெயகாந்தனின் படைப்பு அல்ல, இது கண்ணதாசன் படைப்பு. கண்ணதாசன் அவர்களுடைய படைப்பு தான் ஆட்டனத்தி ஆதிமந்தி, கள்ளக்குடி மாகாவியம், வேட்டங்குடி திருவிழா, இதெல்லாமே யாருடைய படைப்பு? கண்ணதாசன் அவருடைய படைப்பு. வாழ்விக்க வந்த காந்தி என்ற ஜெயகாந்தனின் மொழிபெயர்ப்பு நூலானது பின்வரும் எந்த மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது? வாழ்விக்க வந்த காந்தி என்பது பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது? ஜெயகாந்தனால் மொழிபெயர்க்கப்பட்டது. கீழ்காணும் எந்த திரைப்படத்திற்காக ஜெயகாந்தன் குடியரசுத் தலைவர் விருது பெற்றார்? உன்னை போல் ஒருவன். உன்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக குடியரசுத் தலைவர் விருதை பெற்றவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரத்தின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை. துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் என்று சொன்னவர் அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள். இதுவும் முக்கியமானது. அதுவும் இந்த 7 to 9 ஒவ்வொரு கேள்வியுமே முக்கியம். நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், நிமிர்ந்த ஞான செருக்கு, கம்பீரமான குரல், வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள், இவைகள் தான் ஜெயகாந்தன் என்ற செம்மாந்த தமிழனின் சிறப்பான அடையாளங்கள் என்று கூறியவர் கா செல்லப்பன். கா செல்லப்பன். ஜெயகாந்தனின் எதற்காக எழுதுகிறேன் என்ற இந்த பகுதி இடம்பெற்ற நூல் யுகசந்தி. அடுத்த கொஸ்டின், பின்வருவனற்றில் எது ஜெயகாந்தனின் படைப்பு அல்ல? விசாரணை கமிஷன் சா கந்தசாமி. இது மட்டும் தப்பு. அப்ப தர்க்கத்திற்கு அப்பால் அவருடைய படைப்பு தான். இன்னும் ஒரு பெண்ணின் கதை அவருடைய படைப்பு தான். யாருக்காக அழுதான், இதுவும் அவருடைய படைப்பு தான். அப்ப ஜெயகாந்தனின் படைப்புகள் தர்க்கத்திற்கு அப்பால், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, யாருக்காக அழுதான். விசாரணை கமிஷன் என்பது சா கந்தசாமி அவர்களுடைய படைப்பு. சா கந்தசாமி அவர்களுடைய படைப்பு. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என்று யாரை புகழ்ந்து ஜெயகாந்தன் பாடினார்? தரமான கவிதை எழுதி. ஜெயகாந்தன் கதை எழுதக்கூடியவர், அவரே கவிதை எழுதியிருக்கிறாரு. யாரை புகழ்ந்து? எப்படி?
எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், மண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என்று ஜெயகாந்தன் யாரை புகழ்ந்து கவிதை பாடினார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பற்றி ஜெயகாந்தன் பாடினார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னா செங்கப்படுத்தான் காடு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் தரமான கேள்வி. நாகூர் ரூமி. இப்போ அது வந்து 8th போயிருச்சு. இந்த 8th போகல. நாகூர் ரூமி சித்தாளுன்னு இருந்துச்சு, அந்த பாடத்தை மாத்திட்டு வேற ஒரு பாடம் வச்சிருக்கிறாங்க. ஓகே, இந்த ஆசிரியர் குறிப்பு நம்ம அப்படியே பார்த்துக்கிறோம். மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம் ஆகிய இதழ்களில் படைப்புகளை வெளியிட்ட நாகூர் ரூமியின் படைப்பு அல்லாதது அப்படின்னு கேட்டிருக்கேன். நதியின் கால்கள் நாகூர் ரூமியின் படைப்பு. சொல்லாத சொல் நாகூர் ரூமியின் படைப்பு. கப்பலுக்கு போன மச்சான் நாகூர் ரூமியின் படைப்பு. அப்ப என் சுவை என்பது தவறு, இது மட்டும் தப்பு. என் சுவை என்பது மகபுகு வஞ்சி, இது எல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சித்தாளு என்ற கவிதையை படைத்த முகமது ரபி என்னும் இயற்பெயர் கொண்ட நாகூர் ரூமி பிறந்த ஊர். அப்ப முகமது ரபி, நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி. அவர் படைத்த கவிதை சித்தாளு. சரியா? அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? தஞ்சாவூரை சேர்ந்தவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறான பொருளை தேர்வு செய்க. புலை, துளை. அடுத்தது அசும்பு, நிலம். படலை, மாலை. தேம்ப, மலர்கள் அப்படின்னு கொடுத்துருக்க, இது மட்டும் தவறு. அடுத்த கொஸ்டின். தேம்பாவணியில் உள்ள காண்டங்கள் 3, படலங்கள் 36, பாடல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 3615. தேம்பாவணி, தேம்பா கூட்டல் அணி வாடாத மாலை என்றும், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் பொருள்படும். இந்த தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யாரு? தேம்பாவணி நூலின் பாட்டுடை தலைவன் வளன் எனும் சூசையப்பர். வளன் எனும் சூசையப்பர் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த கொஸ்டின். யானை சவாரி என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன். யானை சவாரி என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி நிரல் நிறை அணி. அடுத்து தரமான ஒரு கொஸ்டின். இதுல நான் 3 தகவல் பேச போறோம். போருளுந்தெடுத்த ஆரையில் இளங்கொடி வாரல் என்பன போல மறித்து கைகாட்ட. இது சிலப்பதிகார பாடல். போருளந்தொடுத்த ஆரையில் இளங்கொடி வாரல் என்பன போல மறித்து கைகாட்ட அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல என்ன அணி அப்படின்னா தற்குறிப்பு ஏற்ற அணி. புலவர் தான் கூற வேண்டிய கருத்தை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது சாதாரணமா ஒரு கொடி ஆடிக்கிட்டு இருக்கு. போருளந்தெடுத்த ஆரையில் இளங்கொடி, நெடுங்கொடி, ஆரையில் நெடுங்கொடி, ஒரு பெரிய கொடி ஆடிக்கிட்டு இருக்கு. அப்ப சிலப்பதிகாரத்துல கண்ணகி போறப்போ, கோவலன் கண்ணகி போயிட்டு இருக்கிறப்போ சாதாரணமா இயல்பா ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கொடி நீங்க போகாதீங்க அப்படின்னு ஆடுறது மாதிரி, வாரல் என்பன போல மறித்து கை காட்ட நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்றது மாதிரி தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்லியிருக்கிறாரு. அதனால இது தற்குறிப்பேற்ற அணி. இந்த இடத்துல இந்த வாரல் என்ற சொல்ல பத்தி நம்ம கண்டிப்பா பார்க்கணும். வாரல் என்பதன் இலக்கண குறிப்பு அப்படின்னாலே நம்ம எல்லாருமே டக்குன்னு என்ன நினைப்போம்? அல் தல் அம் ஐ கை அப்படின்னு நினைச்சோன்னு வாரல் அப்படின்னா தொழில் பெயர் அப்படின்னு நினைப்போம். இந்த இடத்துல வாரல் என்பது தொழில் பெயர் கிடையாது. வாரல் என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. கா இய இயர் அல் என்னும் விகுதியை பெற்று நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கா இய இயர் வாழ்க வாழிய வாழியர் அப்படின்னு இருக்கும். அப்படின்னு இருந்தாதான் அது வியங்கோல் வினைமுற்று நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அல் விகுதியும் உண்டு. கா இய இயர் அல் விகுதிகளை பெற்று வாழ்த்துதல் வைதல் வேண்டல் என்ற பொருள்ல வந்தாலும் அது வியங்கோல் வினைமுற்று. இந்த இடத்துல வாரல் என்பது வராதிங்க அப்படின்ற மாதிரி அந்த போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல மறித்து கைகாட்ட. இந்த இடத்துல வாரல் என்பது வியங்கோல் வினைமுற்று. இந்த அணி தற்குறிப்பேற்ற அணி. ஒரு பாடல்ல இவ்வளவு நம்ம தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு. ஆலங்கானத்து 5 வரை இருத்து அரசுபட அமர் உலக்கி என்ற மதுரை காஞ்சி குறிப்பிடும் ஆலங்கானம் என்பது அமைந்துள்ள ஊர். ஆலங்கானம் என்பது திருவாரூர் மாவட்டத்துல இருக்கு. ஆலங்கானத்து 5 வரை இருத்து அரசுபட அமர் உலக்கி என்ற மதுரை காஞ்சி குறிப்பிடும் ஆலங்கானம் என்பது தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளது? எந்த ஊரில் உள்ளது? திருவாரூரில் உள்ளது.
தமிழ் அரசு கழகம் என்ற பெயரில் கட்சி நடத்தியவர். தரமான கேள்வி. தமிழ் அரசு கழகம் என்ற பெயரில் கட்சி நடத்தியவர் மாப்போ சிவஞானம். சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். எனது கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையிலே டேஸ் என்பவருக்கு மிகுந்த பங்கு உண்டு என சிலம்பு செல்வர் மாப்போசி குறிப்பிடுகிறார். யாருன்னா திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள். அதாவது சிலம்பு செல்வர் மாப்போசி அவருடைய கேள்வி ஞானத்தை பெருக்கியதற்கு காரணமே இந்த திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள் என்பவர் தான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தலைக்கவும் டேஸ் திங்களில் நடத்தப்படும் பொன்னேறு பூட்டுதல் திருவிழா தமிழர் பண்பாட்டின் மகுடம். தமிழர் பண்பாட்டினுடைய மகுடமாக இருக்கக்கூடிய பொன்னேறு பூட்டுதல் எந்த மாதத்துல நடைபெறும்னா சித்திரை மாதத்துல தான் நடக்கும். சித்திரை முதல் நாள் பொன்னேறு பூட்டுதல் என்ற நிகழ்வு நடைபெறும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. திருவிதாங்கூர் ஆட்சியை அகன்று கேரள மாநிலம் உருவானது. இப்போது தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய தேவிகுளம், பீர்மேடு, தோவாளை, அகஸ்தீஸ்வரம், கல்குளம், விளவங்கோடு மற்றும் நாகர்கோவில் ஆகிய பகுதிகள் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று எந்த கட்சி போராட்டத்தை தொடங்கியது? தமிழரசு கழகம். தமிழரசு கழகம். சரிங்களா? ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 98 பாருங்க. பழங்காலத்திலே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி, சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி, சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி, நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு இருந்த சிறுமையையும் நினைவூட்டி விடுதலை போரில் வருமாறு அழைப்பு விடுத்தவர் யார் அப்படின்னா மாப்போ சிவஞானம். 99வது கேள்வி. யாருடைய சுயசரிதை சிற்றகல் ஒளி எனும் தலைப்பில் பாடமாக இடம்பெற்றுள்ளது? மாப்போ சிவஞானம். பேராய கட்சி யாருடையது? இந்திய தேசிய காங்கிரஸ். பேராய கட்சி என்று அழைக்கப்படுவது இந்திய தேசிய காங்கிரஸ். இதுவரைக்கும் நம்ம ஒரு 100 கேள்வி முடிச்சிருக்கிறோம். அடுத்து ஒரு 90 கேள்வி இருக்கு பார்ட் 2ல, அதையும் பார்த்துலாம். அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான். தந்தை இல்லாதோருக்கு தந்தையாய் இருக்கின்றான், தாய் இல்லாதோருக்கு தாயாய் இருக்கின்றான், மகன் இல்லாதோருக்கு மகனாக இருக்கின்றான், உலகில் உயிர்களுக்கு எல்லாம் உயிராக இருக்கின்றான், வெளி பெற்ற பயனாகவும் மெய் பெற்ற அருளாகவும் மொழி. பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான், தந்தை இல்லாதவருக்கு தந்தையாக இருக்கின்றான், தாய் இல்லாதவருக்கு தாயாக இருக்கின்றான், மகன் இல்லாதவருக்கு மகனாக இருக்கின்றான், உலகில் உயிர்களுக்கெல்லாம் உயிராக இருக்கின்றான், விழி பெற்ற பயனாகவும் மெய் பெற்ற அருளாகவும் மொழி பெற்ற பொருளாகவும் புகழ் பெற்ற நூல் போலவும் அவன் திகழ்கின்றான், புகழ் அனைத்திற்கும் தலைமையாகி யாதும் புரிகின்றான். இது ஒருத்தருடைய மெய்கீர்த்தி. யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா 2ஆம் ராஜராஜ சோழன். திருபுவன சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டவர் கோப்பெருஞ்சோழன் என்று அழைக்கப்பட்டவர் இவர்தான். கோப்பரகேசரி என்று அழைக்கப்பட்டவர் 2ஆம் ராஜராஜ சோழன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த பாடலை பின்பற்றி தான் கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதுறாரு. இந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா, நதியின் பிழையன்று நறும்புணலின்மை, நதியின் பிழையன்று நறும்புணலின்மை அன்றே, பதியின் பிழையன்று பயந்த நம்மை புறந்தான், மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை நீ, இதற்கென்ன வெகுண்டதென்றன், என்ற இந்த பாடல் கம்பராமாயணத்தில் இடம்பெற்றது. திரும்ப பாருங்க. நதியின் பிழை என்று நறும்புணலின்மை அன்றே, பதியின் பிழை என்று பயந்த நம்மை புறந்தான், மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை நீ, இதற்கென்னை வெகுண்டதென்றன் என்ற இந்த பாடல் வரிகளை பின்பற்றி தான் கண்ணதாசன் பாடுறாரு. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமன்றி வேறு யாதம்மா அப்படின்னு இந்த பாடலை பின்பற்றி தான் அவர் எழுதுறாரு. சரிங்களா? ஓகே. நதியின் பிழை என்று நறும்புணலின்மை அன்றே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம். அது கம்பர். அடுத்து பாருங்க. புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் தமிழ்நாட்டின் வடக்கு எல்லையாக இருப்பது, தெற்கு எல்லையாக குமரி, சரிங்களா, வடக்கு எல்லையாக வேங்கடமலை. அது என்ன சொல்லுது? வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகு அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியமும் சொல்லுது. அதே மாதிரி புறநானூற்றிலே வடக்கு எல்லையாக வேங்கடமலை சொல்லப்படுது. சிலப்பதிகாரத்திலும் வடக்கு எல்லையாக வேங்கடமலை சொல்லப்படுது. தெற்கு எல்லையாக கன்னியாகுமரி சொல்லப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது எது? பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது. கோவலனையும் கண்ணகியையும் சோலைகளும் ஊர்களும் காடுகளும் நிறைந்த வழியில் மதுரை பெருவழியை நோக்கி அழைத்து சென்றவர் கவுந்தியடிகள். மதுரை பெருவழியை நோக்கி அழைத்து சென்றவர்
கவுந்தியடிகள். அடுத்த கொஸ்டின், எனது போராட்டம் எனும் தன் வரலாற்று நூல், ஆட்டோபயோகிராபி, எனது போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் மாப்போசி. ஏற்கனவே ஹிட்லருடைய சுயசரிதை, அதுவும் மெயின் காம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய எனது போராட்டம் தான். மெயின் காம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிட்லருடைய சுயசரிதை மெயின் காம்ப், அதை தமிழ்ல எனது போராட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எனது போராட்டம் என்ற பெயரில் தன்னுடைய வரலாற்று நூலை எழுதியவர் மாப்போசி. அப்ப எனது போராட்டம் அப்படின்னா ஹிட்லர் ஞாபகத்துக்கு வரணும். அதே மாதிரி மாப்போசியினுடைய நூலும் சுயசரிதை நூலும் எனது போராட்டம் தான். உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்று முழங்கியவர். காந்தியடிகளுடனும் ஆச்சாரிய வினோபா பாவேவுடனும் பணியாற்றி இன்னமும் நம் நாட்டு மக்களுக்காக உழைத்தவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இவங்க தான் மதுரையினுடைய முதல் பட்டதாரி, முதல் பட்டப்படிப்பை முடித்தவர். சரிங்களா? ஓகே. இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர், வழக்கறிஞர், நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர், குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர். 1956 நவம்பர் 1 அவருடைய மிகப்பெரிய போராட்டத்தால் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்தது. தமிழகத்தின் தெற்கு எல்லையாக மாறியது. இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு இவருக்கு நாகர்கோவிலில் சிலையோடு கூடிய மணிமண்டபத்தை அமைத்துள்ளது. இவர் யார் அப்படின்னா மார்சல் நேசமணி, கன்னியாகுமரியின் தந்தை, அதாவது குமரியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். குமரியின் தந்தை மார்சல் நேசமணி. அடுத்த கொஸ்டின், தமிழில் தோன்றிய முதல் அகராதியான சதுரகராதி என்ற நூலையும், தொன்னூல் விளக்கம் என்ற நூலையும், உரைநடை நூல்கள், பரமார்த்த குறு கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகிய மேலும் சிற்றிலக்கியங்கள் போன்றவற்றை படைத்தவர் யார் அப்படின்னா கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி என்று அழைக்கப்படக்கூடிய வீரமா முனிவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்து பணியும் பொன்னும் மணியும் பொன்னும், தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்து மணியும் பொன்னும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? சேர மரபை சார்ந்தவர். கன்றுக்குட்டி துள்ளி வருவது போல் தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை துள்ளலோசை. கண்டிப்பா எதிர்பார்க்கப்படக்கூடிய கேள்வி. கண்ணகி என்பதன் பொருள் என்ன? கண்களால் நகுபவள். கண்ணகி என்பதன் பொருள் என்ன? கண்களால் நகுபவள். இந்திரன் முதலாக திசை பாலகர்கள் 8 பேரும் ஓர் உருவம் பெற்றது போல் ஆட்சி செலுத்தினான் என்று டேஸ் மெய்கீர்த்தி பாடுகிறது. 2ஆம் ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்தி. கோபர கேசரி, திருபுவன சோழன். ஓகே, திருபுவன சக்கரவர்த்தி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறான கூற்றை தேர்வு செய்க. திருவிதாங்கூர் சமஸ்தானம் தனி அரசாக இருந்த பொழுது 1946 நகரின் ஒரு பகுதியான வடிவீஸ்வரத்தில் வடிவை வாலிபர் சங்கம் ஆண்டு விழாவில் மாப்போசி பேசினார். சரி. இவர் முதலில் தெற்கு எல்லை போராட்டத்தில் கலந்து கொண்டது இங்குதான். கரெக்டான கேள்வி. மாப்போசி தெற்கு எல்லை போராட்டத்தில் முதலில் எந்த ஊரில் கலந்து கொண்டார்? வடிவீஸ்வரம். வடிவை வாலிபர் சங்க கூட்டத்தில் கலந்து கொண்டார். வடிவீஸ்வரம் என்றால் வடுவை, மருவு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது வேண்டும் என்று முழங்கியவர் மார்சல் நேசமணி அப்படின்னு கொடுத்திருக்கோமா? அது தவறு. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது வேண்டும் என்று முழங்கியவர் மாப்போ சிவஞானம். அப்ப பி தவறு, சி அப்படியே சரி. அப்படியே பார்த்துக்கோங்க. 1953 1954 தெற்கெல்லை போராட்டத்தில் திருவிதாங்கூர் முடியாட்சியில் இருந்து மீட்கவும் தமிழரசு கழகம் கட்சி போராடியது. தமிழக வடக்கு எல்லை கிளர்ச்சிகளை தமிழகம் தழுவி அளவில் தொடங்கி வைத்தது மாப்போசி. மாப்போசியின் தமிழரசு கட்சி என்றாலும் அதை நடத்துகின்ற பொறுப்பு எல்லை பகுதி மக்களிடையே விட்டிருந்தது. அவர்களும் PS மணி, சங்கரலிங்கம், நாஞ்சில் மணிவர்மன், PJ பொன்னையா ஆகியோர் முதன்மையானவர்கள். கரெக்டானது. தெற்கு எல்லை போராட்டத்தின் போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த தேவசகாய மற்றும் செல்லையா உயிரிழந்தனர். மிக முக்கியமானது. நதானியல், தானுலிங்கம், காந்திராமன் போன்ற முதியவர்களும் மாப்போசியின் மீது நம்பிக்கையை வைத்திருந்தனர். இயற்கையாகவே போர்க்குணம் கொண்ட குமரியின் தந்தை என போற்றப்படும் மார்சல் நேசமணி தென் திருவிதாங்கூரில் மிகுந்த செல்வாக்கு உடையவர். இவருடைய வருகைக்கு பிறகு தெற்கு எல்லையில் போராட்டம் மேலும் வலுப்பட்டது. அது எல்லாமே சரி. 3 பாயிண்ட்டும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா என்று பாடியவர் கண்ணதாசன். அடுத்த கொஸ்டின், 2ஆம் ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்தியில் இடம்பெற்றுள்ள கீழ்காணும் இணைகளை கவனி.
இதுல எது சரி அப்படின்னு கொடுத்துருக்கோம். 4மே சரிதான், அப்படியே பார்த்துக்கோங்க. பிணிக்கப்படுவன யானைகள் மட்டுமே, புலம்புகின்றன சிலம்புகள் மட்டுமே, கலக்கமடைகின்றன ஓடைகள் மட்டுமே, அடைக்கப்படுகின்றன புனல் மட்டுமே. 4 இணைகளுமே சரி. 18வது கேள்வி பாருங்க. கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர், இயேசு கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி, இவரை அருளப்பன் என்றும் அழைப்பார்கள். வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் கருணையன் என்று பெயரிட்டவர். இவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் கருணையன் என்று அழைக்கப்பட்டவர். இயேசுவின் வருகையை அறிவித்த முன்னோடி, கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர். இது எல்லாமே யாரை குறிக்கும்? அருளப்பன் என்றும் அழைப்பவர்கள், கருணையன் என்றும் அழைப்பவர்கள். யார் அப்படின்னா திருமுழுக்கு யோவான். அடுத்த கொஸ்டின், பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி. இதில் பெருங்குணத்து காதலால் என்பது யாரை குறிக்கும்? பெருங்குணத்து காதலால் என்பது யாரை குறிக்கும்? கண்ணகியை குறிக்கும். ஒருவர் பேசுவது போன்ற அல்லது சொற்பொழிவது ஆற்றுவது போன்ற ஓசை அகவல் ஓசை. கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி என்னும் இயற்பெயர் கொண்ட வீரமாமுனிவர் தேம்பாவணி காவியத்தை எந்த நூற்றாண்டில் படைத்தார்? 17ஆம் நூற்றாண்டு. முன்சி பிரேம்சந்த் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு கதாசிரியனின் கதை. தரமான கேள்வி. முன்சி பிரேம்சந்த் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு கதாசிரியனின் கதை என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜெயகாந்தன். தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்யும் குழந்தைகளின் அவல உலகை கூட்டுக்குஞ்சுகள் என்னும் பெயரில் புதினமாக வழங்கியவர் ராஜம் கிருஷ்ணன். கூட்டுக்குஞ்சுகள் அப்படின்னா தீப்பெட்டி தொழிற்சாலையில வேலை பார்க்கக்கூடிய குழந்தைகளை பற்றி எழுதினாங்க. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்பதை சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே என்ற நற்றிணை பாடலில் கூறியவர் மிளைகளான் நல்வேட்டனார். உரைப்பாட்டு மடை எந்த இலக்கியத்தில் வரும் தமிழ் நடை? சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய நடைதான் உரைப்பாட்டு நடை. அதனால உரைப்பாட்டு மடை. அதனாலதான் இது உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள். அடுத்தது, ஒரு தேசத்தின் நாகரிகத்தின், ஒரு காலத்தின், ஒரு வளர்ச்சியின், ஒரு வாழ்க்கையின் உரைகள் இலக்கியம். ஓர் எழுத்தாளன் ஆத்ம சக்தியோடு எழுதுகிறானே, அதுவே கேவலம் ஒரு பிழைப்போ அல்லது ஒரு தொழிலோ அல்ல, ஒரு தவம். நீங்கள் கதை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, அது காலத்தின் ஒரு வாழ்க்கையின் சாசனம் என்று 1966ஆம் ஆண்டு எந்த புதினத்தின் முன்னுரையில் ஜெயகாந்தன் இவ்வாறு குறிப்பிடுகிறார்? பாரிஸுக்கு போ. வள்ளல்கள் மட்டுமின்றி புலவர்களும் ஈந்து மகிழ்ந்ததை சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. அதன்படிதான் தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேர் உள்ளம் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு. சீர்தோறும் துள்ளாது தாழ்ந்தே வரும் ஓசை தூங்கலோசை. தவறான ஒன்றை தேர்வு செய்க. சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதை அமைந்துள்ளது. சிலப்பதிகாரம் 50 காப்பியங்கள் ஒன்று. இது முதல் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறது. சரி. சிலப்பதிகாரம் மூவேந்தர்கள் பற்றிய செய்தியை கூறுகிறது. இதை இயற்றிய இளங்கோவடிகள் ஒரு சோழ மரபினர் அப்படின்னு கொடுத்துருக்கோமா? இங்கதான் தவறு. இவர் ஒரு சேரர் மரபினர். அப்ப இது மட்டும் தவறு, மற்ற 3 சரி. சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், இந்த 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் கொண்டது. சரி. அடுத்தது, சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகார், மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளும், நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று இளங்கோவடிகள் சொன்னார். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் சொன்னவர் இளங்கோவடிகள், அடிகள் நீரே அருளுக என்று சொன்னவர் சீத்தலை சாத்தனார். இதுவும் சரி. 30வது கேள்வி பாருங்க. தமிழ்ல எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கே சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதியவர் யார் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன். அதனாலதான் குறிஞ்சித்தேன் நீலகிரிக்கு போய் எழுதினாங்க. அப்புறம் இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த கொஸ்டின் என்னது? கூட்டு குஞ்சுகள், தீப்பெட்டி தொழிற்சாலையில வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு. அதே மாதிரி வேளாண் குடிகளை பத்தி சேற்றில் மனிதர்கள் அப்படின்னு ஒரு நூல் எழுதினாங்க. சேற்றில் மனிதர்கள். அடுத்த கொஸ்டின் அடுத்து பாத்தீங்கன்னா கூட்டு குஞ்சுகள், சேற்றில் மனிதர்கள், அடுத்து கரிப்பு மணிகள், உப்பள தொழிலாளர்களை பற்றி கரிப்பு மணிகள். இது மாதிரி அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய இடத்திற்கே சென்று, களத்திற்கே சென்று கதை எழுதக்கூடிய அந்த பழக்கத்தை கொண்டு வந்த முதல் எழுத்தாளர் யார் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன். தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கே சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். ஒருவன் இருக்கிறான் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கு. அழகிரிசாமி. ஒருவன் இருக்கிறான், முக்கியமான கேள்வி, கு. அழகிரிசாமி.
வீரமாமுனிவர் கீழ்காணும் எந்த பகுதியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார்? திருச்சி. மாற்றம் எனது மானுட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்று பாடியவர் கண்ணதாசன். பிரளயம் கைவிலங்கு ரிஷி, தரமானது அப்படியே பார்த்துக்கோங்க. பிரளயம் கைவிலங்கு ரிஷி மூலம் பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு போன்ற ஜெயகாந்தனின் படைப்புகள் எல்லாமே இது எல்லாமே குறும் புதினங்கள். அடுத்தது, மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றிய தி.சோ. வேணுகோபால் டேஸ் கால புது கவிஞர்களில் ஒருவர், எழுத்து இலக்கிய கால புது கவிஞர்களில் ஒருவர். கவிஞன் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் இந்த வரியையும். அடுத்த கேள்வி பாருங்க. புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என்று பாடியவர் கண்ணதாசன். கவிஞன் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் என்று பாடியவர் கண்ணதாசன். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என்று பாடியவர் கண்ணதாசன். இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை. செப்பல், இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை. அறநெறி பிழையா திறனறி மன்னர் என்னும் அகநானூற்று பாடலின் ஆசிரியர் வீரை வெளியன் பித்தனார். அறநெறி பிழையா திறனறி மன்னர் என்ற அகநானூற்று பாடலின் ஆசிரியர் வீரை வெளியன் பித்தனார். பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். விற்பனையில் காற்று பொட்டலம், நல்ல கொஸ்டின். அடுத்து பாருங்க. விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் என்ற புதுக்கவிதையின் ஆசிரியர் புதுவை தமிழ் நெஞ்சன். தமிழில் சித்திரப்பாவை என்ற நூலுக்காக ஞானபீட விருது பெற்றவர் அகிலன். இவரை தொடர்ந்து ஒட்டுமொத்த இலக்கிய பணிக்காக ஞானபீட விருது பெற்றவர் ஜெயகாந்தன். இதுவரைக்கும் தமிழ்ல 2 பேருக்கு தான் இந்தியாவின் இலக்கியத்தில் உயரிய விருதான ஞானபீட விருது வழங்கப்பட்டிருக்கு. அந்த ஞானபீட விருதை வென்ற முதல் ஒருத்தர் யார் அப்படின்னா சித்திரப்பாவை என்ற நூலுக்காக அகிலன். அதுக்கடுத்து ஒட்டுமொத்த இலக்கிய பணிக்காக ஜெயகாந்தன் அவர்கள். இந்த 2 பேருக்கு தான் இது வரைக்கும் தமிழ்ல ஞானபீட விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த வயதில் தேசம் செல்லும் பாதை, இந்த வயதில் தேசம் செல்லும் பாதை, எழுத்துகளின் போக்கு இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது என்ற வாசகரின் கேள்விக்கு காலந்தோறும் மாற்றங்களை பார்க்கிறோம், நாமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம் என்று பதிலளித்தவர் ஜெயகாந்தன். பாரிசுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், இது எல்லாமே ஜெயகாந்தன் அவர்களுடைய புதினங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தது சினிமாவுக்கு போன சித்தாளு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறும்புதினம், இது எல்லாமே புதினங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசன் செங்கோல் போன்று நேரிய ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று சங்ககால பாடல்கள் வலியுறுத்தியுள்ளது. சரி. மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கொற்ற குடையும் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டன. கூற்று காரணம் 2மே சரி. பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து, தரமான கொஸ்டின். ஏற்கனவே சொன்னோம்ல, களத்துக்கே சென்று கதை களம் அமைப்பவர் ராஜம் கிருஷ்ணன். அதே மாதிரி பெண் சிசு கொலை பற்றி மன்னகத்து பூந்துளிகள் என்று எழுதியவர் யார் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன். மன்னகத்து பூந்துளிகள் என்ற புதினத்தை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்ற புறநானூற்று பாடலின் ஆசிரியர் மருதன் இளநாகனார். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்ற புறநானூற்று பாடலின் ஆசிரியர் மருதன் இளநாகனார். பயில் தொழில் என்பதன் இலக்கண குறிப்பு. பயில்கின்ற தொழில், பயிலும் தொழில், பயின்ற தொழில், வினைத்தொகை. புதுக்கோட்டையை புதுகை எனவும், அப்படியே இதை ஃபுல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பா கேள்வி வரும். புதுக்கோட்டையை புதுகை எனவும், திருச்சிராப்பள்ளியை திருச்சி எனவும், உதகமண்டலத்தை உதகை எனவும், கோயம்புத்தூரை கோவை எனவும், நாகப்பட்டினத்தை நாகை எனவும், புதுச்சேரியை புதுவை எனவும், திருநெல்வேலியை நெல்லை எனவும், மன்னார்குடியை மண்ணை எனவும், மயிலாப்பூரை மயிலை எனவும், சைதாப்பேட்டையை சைதை எனவும், தஞ்சாவூரை தஞ்சை எனவும் அழைப்பது மருவு. அடுத்த கொஸ்டின். கற்பது பெண்களுக்கு ஆபரணம், கெம்பு கல் வைத்த நகை, தீராத ரணம், கற்ற பெண்களை இந்த நாடு கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் என்று பாடியவர் பாரதிதாசன். திரைப்படமான ஜெயகாந்தனுடைய அவருடைய படைப்புகள் எவை? சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான், இதெல்லாமே திரைப்படமாக வெளிவந்த ஜெயகாந்தனுடைய படைப்புகள். அடுத்தது, கான்சியூல் என்பதன் கலை சொல்லின் பொருள்.
துணை தூதரகம். கான்சூல் என்ற கலைச்சொல்லின் பொருள் துணை தூதரகம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஸ் வேண்டினார். கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினான். கீழ்காணும் கூற்றுகளுக்கு உரியவர் யார்? அரசு பணியை உதறிவிட்டு முழுமையாக எழுத்து பணியை மேற்கொண்டவர். மென்மையான நகைச்சுவையும் சோக இலையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர். கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர். கி ராஜநாராயணன் அவர்களுக்கு எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை. படைப்பின் உயிரை முழுமையாக உணர்ந்திருந்தவர். மலேசியாவில் இருந்த பொழுது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர். திறனாய்வு நூல்களை படைத்தவர். இது எல்லாத்துக்குமே யார்? இந்த கூற்றுகளுக்கெல்லாம் உரியவர் கு அழகிரிசாமி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 54வது கேள்வி. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம். நிறைவடைகிறவனே செல்வன் என்கிறது சீன நாட்டு தாவோவியம். ரெண்டுமே சரி. அடுத்து பாருங்க. தன் திரைப்பட பாடல் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர் கண்ணதாசன். தன் திரைப்பட பாடல் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர் கண்ணதாசன். மரம் தேடிய களைப்பு, மின்கம்பியில் இலைப்பாரும் குருவி என்ற இந்த புதுக்கவிதையின் ஆசிரியர் நாணல் காடன். கச்சிதமான உருவம், கனமான உள்ளடக்கம், வலுவான நடை, புது கருத்துக்கள், புது விளக்கங்கள், ஆழம், கணம், இந்த அம்சங்களை இவருடைய சிறுகதைகளில் பூரணமாக காணலாம். அது மட்டுமின்றி பலதரப்பட்ட சூழ்நிலைகளை வெற்றிகரமாக சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை என்று வாசகர்கள் யாரை குறிப்பிடுகின்றனர்? ஜெயகாந்தன் அவர்களை குறிப்பிடுகின்றனர். குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று சங்க காலத்தில் கூறியவர் ஊன் பொதி பசுங்குடையார். நல்ல கொஸ்டின். குற்றங்களை அறத்தின் அடிப்படையில கண்டுபிடிஞ்சு தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொன்னவர் ஊன் பொதியை பசுங்குடையார். இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் என்ற வரிகள் என்னது? தலைவிதி. தலையில் கல் சுமப்பது. வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவக அணி. வீரமாமுனிவரின் எளிமையும் துறவையும் கண்டு வியந்து தூய துறவி என பொருள்படும் பாரசீக சொல்லான இஸ்மத் சன்னியாசி என்ற பெயரில் வீரமாமுனிவருக்கு பட்டத்தை கொடுத்தவர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வீரமாமுனிவரை இஸ்மத் சன்னியாசி என்று அழைத்தவர். வீரமாமுனிவருக்கு தூய துறவி என பொருள்படும் இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. திருச்சியை ஆட்சி செய்த சந்தா சாஹிப். வீரமாமுனிவருக்கு தூய துறவி என்ற பட்டத்தை கொடுத்தவர் திருச்சியை ஆட்சி செய்த சந்தா சாஹிப். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறான ஒன்றை தேர்வு செய்க. காய்மணி உய்முறை வினைத்தொகை சரி. அடுத்து பாருங்க. மெய்முறை வேற்றுமை தொகை. கைமுறை கையினது முறை இது வேற்றுமை தொகை தான், அது வினைத்தொகைன்னு கொடுத்தோம், தவறு. அப்ப சி மட்டும் தவறு. அடுத்தது செய்முறை வினைத்தொகை. அப்ப சி மட்டும் தவறு. மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் என்னும் சிலப்பதிகார பாடலில் பயின்று வந்துள்ள அணி தன்மை அணி. கலைத்தன்மைக்கு எவ்வித குறைவும் வராமல் கலாதேவியின் காதல் கணவனாகவும் சமுதாய தாயின் அன்பு புதல்வனாகவும் இருந்துதான் நான் எழுதுகிறேன் என்று சொன்னவர் ஜெயகாந்தன். எண்ணங்கள் என்ற நூலின் ஆசிரியர் எம்.எஸ். உதயமூர்த்தி. எண்ணங்கள் உதயமாகும் அப்படின்னா வச்சுக்கோங்க. அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் என்ற புதினங்களின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். திருக்குறளும் நாலடியாரும் எந்த பாவகையில் அமைந்தது? வெண்பா. பிறருக்கு உதவி செய்தலே உதவியாண்மை என்று குறிப்பிட்டவர் ஈழத்து பூதன் தேவனார். 1942 ஆகஸ்ட் 8 இந்திய வரலாற்று பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனித நாளாகும். அன்றுதான் இந்தியாவை விட்டு வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி ஒருமனதாக நிறைவேற்றியது. தேசம் முழுவதுமே அன்று புத்துயிர் பெற்றது. நாடெங்கும் தலைவர்கள் கைதான நிலையில் நானும் ஆகஸ்ட் 13 வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன். சில நாட்களுக்கு பின் அங்கிருந்து அமராவதி சிறைக்கு என்னை மாற்றினார்கள். யாருடைய கூற்று? மாப்போ சிவஞானம் அவர்களுடைய கூற்று. மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர், கவிஞர், நாடக ஆசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர் என பன்முகம் கொண்ட கூப்பா ராஜகோபாலன் 1902 எந்த ஊரில் பிறந்தார்? கும்பகோணம். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா பெருந்தலை சாத்தனார். தீவகம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தீவகம் அணி. வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு.
தலைக்கணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு என்று சித்தாளின் வாழ்க்கையை கவிதை பாடியவர். 80களில் கணையாளி இதழில் எழுதத் தொடங்கியவர் நாகூர் ரூமி. இவர் பிறந்த ஊர் தஞ்சாவூர். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சேர்ந்தன வேந்தன் திரு நெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து நடந்தோள் இழி குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீரச் சிலை பொழிந்த அம்பும் விசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து என்னும் பாடலில் பயின்று வந்துள்ள அணி தீவக அணி. அறம் கூறும் அவயம் பற்றி அறம் அற கண்ட நெறிமான் அவயம் என்று குறிப்பிடும் இலக்கியம் புறநானூறு. மதுரையில் அறங்கூறு அவயம் இருந்ததை குறிப்பிடுவது மதுரை காஞ்சி. நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு. என் எழுத்துக்களுக்கு ஒரு லட்சியமும் உண்டு. நான் எழுதுவது முழுக்க முழுக்க வாழ்க்கையில் இருந்து நான் பெறும் கல்வியின் விளைவும் தனி எனது முயற்சியின் பயனுமாகும். இந்த நாட்டில் வியாசன் முதல் பாரதி வரை எதற்காக எழுதினார்கள்? இவர்களில் யாராவது கலையை தாங்கி பிடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டதுண்டா? இவர்களை விட கலையை தாங்கியவர்களும் காலம் காலமாய் வாழப்போகும் கலா சிருஷ்டிகளை தந்தவர்களும் உண்டா என்று சொன்னவர் ஜெயகாந்தன். வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது இடையராது அறப்பணி செய்தல். அடுத்த கொஸ்டின். கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிவிட முனைவேன், புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என்று சொன்னவர் கண்ணதாசன். யுக சந்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள் ஆகியவை ஜெயகாந்தனுடைய சிறுகதை தொகுப்புகள். மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. வாய்மையை குறித்து பொய்ப்படு வரியா வயங்கு சென்னா என குறிப்பிடும் சங்க இலக்கியம் 10. சேர மன்னர்களின் கொடை பதிவாகவே அமைந்த நூல்தான் 10. சிறுகதை படைப்பதில் தங்களுடைய தனித்தன்மை வாய்ந்த திறமையை வாசகர்கள் கொண்டாடுகிறார்கள். இத்துறையில் தாங்கள் கடைபிடிக்கும் நுணுக்கங்கள் யாவை என்ற கேள்விக்கு, நுணுக்கமா? அப்படி தனியாக நான் எதையும் கையாளுவதாக எண்ணி செய்வதில்லை. என் மனத்தால், புத்தியால், உணர்வால் நான் அறிந்து அனுபவப்படாத எதை பற்றியும் நான் எழுதியதில்லை. என்னை பெரிதும் பாதிப்பதை, மனித வாழ்வின் பிரச்சனைகளை என்னை பொறுத்தவரையில் எழுத்தாளனுக்கு அவருடைய படைப்புகளுக்கு அடிப்படையாக அமைய வேண்டியது மனித வாழ்வின் பிரச்சனைகளே என்று சொன்னவர் ஜெயகாந்தன். கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார்? கவிதை தான் வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் ஆர்னால்டு. தீவகம் என்பதன் பொருள் விளக்கு. சங்ககால புலவர்கள், சங்ககால கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு ஆர்னால்டு தான். சரி. தீவகம் என்பதன் பொருள் விளக்கு 84 சி. அடுத்தது 85. சங்ககால புலவர் பெருஞ்சித்திரனாரின் கடையெழு வள்ளல்களின் பெருமையை பேசுகிறார். இதே போன்று கடையெழு வள்ளல்களின் பெருமையை முழுவதுமாக பேசும் மிக முக்கியமான ஒரு சங்க இலக்கியம் சிறுவானாற்றுப்படை. மதுரையிலிருந்து அறங்கூறும் அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என குறிப்பிடும் சங்க இலக்கியம் மதுரை காஞ்சி 86 டி. வாய்மையை பற்றி பொய்யா சென்னா என குறிப்பிடும் சங்க இலக்கியம் புறநானூறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை மற்றும் பெருங்கதை ஆகியவற்றின் பா வகை வெண்பா. ஆசிரியப்பா. ஜெயகாந்தன் பெற்றிடாத விருது தாதா சாஹேப் பால்கே விருது, சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு, ஞானபீட விருது பெற்றிருக்கிறாரு, பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கிறாரு. பசுந்தங்கம், புதுவெள்ளி, மாணிக்கம், மணிவைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? கவிஞர் வாலி. ஒட்டுமொத்தமா 190 கொஸ்டின் இந்த 3 இயல்களில் பார்த்துருக்குறோம். இது எல்லாமே நம்ம இந்த புத்தகத்துல கொடுத்துருக்குறோம். தேவைப்படக்கூடியவங்க இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் அனுப்பிடுங்க. புத்தகத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் வரும். இந்த புத்தகம் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அதிகபட்சம் 3 நாட்களில் இந்த புத்தகம் உங்கள் கையில் கிடைச்சிரும்.